தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு தலைமை மருத்துவமனை நோய்களை உருவாக்கும் இடமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாத்தான்குளம் அரசு தலைமை மருத்துவமனை கடந்த காலங்களில் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் நோய் தீர்க்கும் மையமாக செயல்பட்டு வந்தது. மகப்பேறு உட்பட பல்வேறு சிகிச்சைகளுக்கான நம்பிக்கையுடன் பொதுமக்கள் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு வந்து சென்றனர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர், செவிலியர் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இல்லாததால் மகப்பேறு மற்றும் அவசர சிகிச்சைகளுக்கு தூத்துக்குடி அல்லது நெல்லை அரசு மருத்துவமனைகளுக்கு மேல் சிகிச்சைக்கு என அனுப்பி வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மற்றும் மருத்துவமனையை சுற்றி குப்பைகள் தேங்கி கிடப்பதால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகளை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து போராடி வருகின்றனர். மேலும் மருத்துவமனை நிர்வாக பணிகள் பற்றாக்குறை இருப்பதால் மருத்துவமனையின் சுற்றுப்புறம் மற்றும் வளாகத்தினுள் குப்பைகள் தேங்கி கிடப்பதோடு துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் இங்கு வரும் நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த குறைகள் குறித்து தலைமை மருத்துவரிடம் தெரிவித்தபோது, மருத்துவமனையில் போதிய வசதி இல்லை என்றால் இங்கு ஏன் வருகிறீர்கள், வேறு எங்காவது செல்ல வேண்டியதுதானே என அலட்சியமாக பதில் அளிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் மருத்துவமனை வளாகத்தில் குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ள இடத்தில் பொதுமக்கள் சாப்பிட்டுவிட்டு கை கழுவுவதால் அங்கு தண்ணீர் தேங்கி சுகாதார சீர்கேட்டை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நோய்களை தீர்க்கும் மருத்துவமனை நோய்களை உருவாக்கும் மருத்துவமனையாக செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் தீர்க்கப்படாத கோரிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து மருத்துவமனையில் அத்தியாவசிய பணியாளர்களை நியமித்து சுகாதாரமான சூழலை உறுதி செய்ய வேண்டும் என்பதே மக்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது. டாக்டர்கிட்ட பொதுமக்கள் கேட்டால் அது அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி பதில் சொல்றாங்கன்னு சொல்லி சில புகார் வந்திருக்கு. இதே மாதிரி இருந்தாங்கன்னா சுகாதாரம் டெங்கு பரவுது, மலேரியா பரவுது. இந்த குப்பையில் இருந்த கொசு போய் போச்சுன்னா மலேரியா பரவுறதுக்கு ஒரு வாய்ப்பாக போயிடும். அதெல்லாம் தவிர்க்கணும், நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது உள்ள டாய்லெட், அந்த மருத்துவத்தில் இன்பேஷண்டாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்டில் சரியான மெயின்டெனன்ஸ் கிடையாது. உள்ளே போக முடியாது. மூக்கை மூடிக்கிட்டு தான் நம்மளே உள்ளே போகுது. அந்த பேஷண்ட் எப்படி அந்த பக்கத்தில் இருக்காங்கன்னே தெரியல. அதெல்லாம் சுகாதாரமான முறையில் நல்லா அருமையாக பாதுகாத்து வைக்கணுங்கிறத என் கோரிக்கையாக வைக்கிறேன்.